பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒருவேளை உங்கள் மனதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும்? சிவி அனுப்பியிருக்கிறீர்கள், இன்டர்வியூ செல்லுகிறீர்கள், உங்கள் தொடர்பு கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஃபோன் கால் மட்டும் வரவே இல்லை. ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் என்று சில நேரங்களில் வருடங்களாக கூட நீங்கள் காத்திருக்கலாம். அதிலும் வீட்டில் இருப்பவர்கள் வேலை எப்போது கிடைக்கும் என்று கேட்கும் பொழுது மனசு இன்னும் உடைந்து போகும். நண்பர்களே, வேலை இல்லாதது ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அது சில நேரங்களில் மனதின் பிரச்சனையாகவும் மாறிவிடுகிறது. என்னிடம் திறமை இல்லையா? என்னால் எதுவும் முடியாதா? எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கவில்லை? தேவனை நம்புகிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் ஏன் கதவு திறக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். வேலை கிடைக்காமல் காத்திருக்கும் காலம் உங்கள் வாழ்க்கை வீணாகும் காலம் என்று வேதம் சொல்லவில்லை. சில நேரங்களில் காத்திருக்கும் காலமே தேவன் நம்மை தயார் செய்யும் காலமாக இருக்கும். இன்று வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிற சில காரியங்கள், வேலை கிடைக்காமல் காத்திருக்கும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டியவை 7 உண்மைகள் உண்டு. அந்த 7 உண்மைகள் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். முதலாவதாக, வேலை தாமதமாகிறது என்பதால் தேவன் உன்னை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை. நண்பர்களே, முதல் உண்மை, தாமதம் தேவன் மறந்து விட்டார் அல்ல. வேதாகமத்தில் யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பு கனவு கண்டான். தேவன் அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை காட்டினார். ஆனால் அந்த கனவுக்கும் நிறைவேற்றத்திற்கும் நடுவில் என்ன நடந்தது? அவன் சகோதரர்களால் விற்கப்பட்டான், அடிமையாக மாறினான், பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தன, சிறைக்கு போனான். இப்படி எல்லாம் நடந்தது. தேவன் என்னை மறந்து விட்டாரா என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனாலும் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கவனியுங்கள், அவன் அரண்மனையில் இருந்தபோது தேவன் இருந்தார், சிறையில் இருந்தபோது தேவன் அவனோடு இருந்தார், அவன் உயரத்தில் இருந்தபோது தேவன் அவனோடு இருந்தார், தாழ்வில் இருந்தபோதும் தேவன் யோசேப்போடு இருந்தார். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் என் வாழ்க்கையில் தேவன் இல்லை என்று முடிவு செய்யாதீர்கள். கதவு திறக்கவில்லை என்பதற்காக தேவன் கதவை விட்டுவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. சில கதவுகள் தாமதமாக திறக்கலாம், சில கதவுகள் மூடப்படலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை தேவன் கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. இரண்டாவது காரியம், காத்திருக்கும் காலம் உன்னை தயார் செய்யும் காலமாக இருக்கலாம். இரண்டாவது உண்மை மிகவும் முக்கியமானது. தேவன் சில நேரங்களில் நாம் கேட்கும் வாய்ப்பை கொடுப்பதற்கு முன்பு அந்த வாய்ப்பை தாங்கக்கூடிய மனிதராக நம்மை உருவாக்குகிறார். தாவீதை நினைத்து பாருங்கள். தாவீது ராஜா அபிஷேகம் செய்யப்பட்டான். ஆனால் உடனே அரியணையில் அமரவில்லை. அவன் முதலில் என்ன செய்தான்? ஆடுகளை மேய்த்தான். சிறிய பொறுப்பு, சிறிய இடம், யாரும் கவனிக்காத வேலை. அதனால் அந்த இடத்தில் தான் தாவீது திறமை வளர்ந்தது. சிங்கத்தையும் கரடியையும் எதிர்கொண்டு அனுபவம் பின்னர் கோலியாத்தை எதிர்த்து கொள்ள உதவியது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? சிறிய காலத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். சிறிய வேலையை கூட அலட்சியம் செய்யக்கூடாது. நீங்கள் இப்பொழுது வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த காலத்தில் ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ளலாம். கம்யூனிகேஷன் மேம்படுத்தலாம், இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாம், கம்ப்யூட்டர் ஸ்கில் வளர்க்கலாம், இன்டர்வியூ ப்ராக்டிஸ் செய்யலாம், ரெஸ்யூம் மேம்படுத்தலாம், புதிய மனிதர்களை சந்திக்கலாம், உங்கள் திறமையை ஆன்லைனில் காட்டலாம். வேலை கிடைத்த பிறகு நான் வளர்வேன் என்று சொல்லாதீர்கள். வளர்ந்து கொண்டே இருங்கள். வாய்ப்பு வரும்போது தயாராக இருங்கள். தாவீது அரண்மனையில் தயாராகவில்லை, அவன் வயல்வெளியில் தயாரானவன். மூன்றாவது காரியம், வேலைக்காக ஜெபிப்பது மட்டும் போதாது பிரியமானவர்களே, கதவை தேடவும் வேண்டும். மூன்றாவது உண்மை நண்பர்களே, ஜெபம் மிகவும் முக்கியம், ஆனால் ஜெபத்தோடு முயற்சியும் வேண்டும். வேதாகமத்தின் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா பிரயாசத்திலும் பலன் உண்டு என்று சொல்லுகிறது. அதாவது, நான் ஜெபித்து விட்டேன், இனி எதுவும் செய்ய வேண்டாம் என் வேதாகமும் சொல்லவில்லை. ஜெபியுங்கள், அதே நேரத்தில் முயற்சி செய்யுங்கள். ஒரு வேலைக்கு அப்ளை செய்துவிட்டு பதில் வரவில்லை என்றால் அடுத்த வேலைக்கு அப்ளை செய்யுங்கள். ஒரு இன்டர்வியூ தோல்வி அடைந்தால் அடுத்த இன்டர்வியூக்கு தயாராகுங்கள். ஒரு ஸ்கில் தெரியவில்லை என்றால் அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் நோ என்று சொன்னால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை அல்ல பிரியமானவர்களே. ஒரு ரிஜெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் ஐடென்டிட்டி அல்ல. இந்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்பது வேறு, என்னால் எதுவும் முடியாது என்பது வேறு. இந்த இரண்டையும் குழப்பிக்கொள்ளாதீர்கள். ஒரு வாய்ப்பு மறுக்கப்படலாம், ஆனால் உங்கள் மதிப்பு மறுக்கப்படவில்லை.
4வது காரியம், மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே. 4வது உண்மை, இது இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமானது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறக்கிறீர்கள், ஃபேஸ்புக் திறக்கிறீர்கள், யூடியூப் திறக்கிறீர்கள், லிங்க்டின் திறக்கிறீர்கள். ஒரு புதிய ஜாபு, ஒரு ப்ரமோஷன், ஒருவர் ஃபாரின் கம்பெனி, ஒருவர் புதிய கார், ஒருவர் புதிய ஹவுஸ், இதை பார்த்து கொண்டே என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் டைம் லைன் மற்றவர்களின் டைம் லைன் அல்ல. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுருவிடம் இயேசு பேசும்போது மற்ற சீசனை பற்றி கவலைப்படாமல் தன்னை பின்பற்றும்படி கூறுகிறார். இதிலிருந்து ஒரு பாடம், தேவன் உங்களை வேறு ஒருவரின் வாழ்க்கையுடன் போட்டியிட அழைக்கவில்லை. பிரியமானவர்களே, உங்கள் பாதை உங்களுடையது, உங்கள் நேரம் உங்களுடையது, உங்கள் பயிற்சி காலம் உங்களுடையது. அதனால் மற்றவரின் சேலரி பார்த்து மனம் உடையாதீர்கள், மற்றவரின் ஜாப் பார்த்து உங்கள் குறைவாக நினைக்காதீர்கள். நீங்கள் இன்று இருக்கும் இடம் உங்கள் முழு வாழ்க்கையின் முடிவு அல்ல. 5வது காரியம், சிறிய வாய்ப்பை சிறிதாக நினைக்காதீர்கள். 5வது உண்மை, பலர் பெரிய வேலைக்காக காத்திருக்கும் போது சிறிய வாய்ப்புகள் நிராகரித்து விடுகிறீர்கள். இந்த சேலரி போதாது, இந்த கம்பெனி பெரியதில்லை, இந்த வேலை குவாலிஃபிகேஷனுக்கு கீழே இருக்குது. சில நேரங்களில் நிச்சயமாக நல்ல முடிவு எடுக்க வேண்டும், ஆனால் எல்லா சிறிய ஆரம்பங்களையும் அலட்சியம் செய்யக்கூடாது. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சிறிய ஆரம்பங்களின் நாளை யார் அற்பமாய் எண்ணினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்று பின்னர் ஒரு பெரிய வாய்ப்புக்கு வழியாக இருக்கலாம். ஒரு சிறிய ப்ராஜெக்ட் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ ஆகலாம். ஒரு சிறிய கிளைண்ட் பல கிளைண்ட்டுக்கு வழி திறக்கலாம். ஒரு சிறிய ஸ்கில் புதிய கரியருக்கு வகை காக்கலாம். சிறிய ஆரம்பத்தை வெட்கப்படுத்தாதீர்கள். அதனால் ஒரு விஷயம், சிறிய வாய்ப்பு என்ற பெயரில் மோசடி வேலைகள், சட்டவிரோத வேலைகள், ஏற்று ஸ்கேம்ஸ் ஆகியவற்றில் செல்லாதீர்கள். நேர்மையான பாதையை தேர்வு செய்யுங்கள். 6வது காரியம், உன் வேலை உன் மதிப்பை தீர்மானிக்காது. 6வது, இதை குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கும் ஒருவர் கேட்க வேண்டும். எனக்கு வேலை இல்லை என்பதற்கு நான் மதிப்பில்லாதவன் என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. உங்கள் வேலை உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதி மட்டுமே. உங்கள் மதிப்பு உங்கள் சேலரி ஸ்லிப்பில் இல்லை, உங்கள் டெசிக்னேஷனில் இல்லை, உங்கள் கம்பெனி நேமில் இல்லை, உங்கள் பேங்க் பேலன்ஸில் இல்லை. வேதம் சொல்கிறது, நாம் அவருடைய சிருஷ்டி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அதனால் வேலையில்லாத காலத்தில் உங்களை நீங்களே வெறுக்காதீர்கள். நான் யூஸ்லெஸ், நான் ஃபெயிலியர், எனக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உங்கள் மனதை பாதிக்கும். இதற்கு பதிலாக சொல்லுங்கள், இப்பொழுது நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் நான் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு ஒரு வாழ்க்கை முடிவு வரவில்லை. நான் காத்திருக்கிறேன், அதே நேரத்தில் என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். 7வது காரியம், தேவனுடைய நேரத்தை நம்பு, ஆனால் முயற்சியை நிறுத்தாதே. இப்பொழுது 7வது உண்மை, இதுதான் இந்த முழு செய்தியின் இதயம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இதன் அர்த்தம் என்ன பிரியமானவர்களே? நீங்கள் பாசிவாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. அதற்கு பதிலாக ஜெபியுங்கள், முயற்சி செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்புகளை தேடுங்கள், நேர்மையாக இருங்கள், தேவனை நம்புங்கள். இந்த 5ஐயும் ஒன்றாக செய்யுங்கள். பல நேரங்களில் தேவனே எனக்கு வேலை கொடு என்று ஜெபிக்கிறோம். ஆனால் அதோடு சேர்த்து, தேவனே வேலை கிடைக்க நான் என்னை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று காட்டுங்கள், கற்றுக்கொடுங்கள் என்று ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு முக்கியமான வேதாகம சம்பவம், ரூத். இப்பொழுது ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கலாம். ரூத்தின் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போல இருந்தது. ஆனால் அவள் என்ன செய்தாள்? அவள் வீட்டில் உட்கார்ந்து என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லவில்லை. அவள் வயலுக்கு சென்றால், அறுவடை செய்தால். அவள் செய்த அந்த சாதாரண முயற்சியின் வழியாக தேவன் அவளுடைய வாழ்க்கையின் புதிய பாதையை திறந்தார். ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவள் போய் வயலில் கதிர்களை பொறுக்கிறாள். அந்த வயல் யாருடையது? போவாஸ் என்பவருடையது. ரூத் அந்த நேரத்தில் தெரியாது, அந்த வயலில் தான் அவளுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறது என்று. இதிலிருந்து ஒரு பெரிய பாடம், நீங்கள் இன்று செல்லும் ஒரு சாதாரண இடம் நாளைய பெரிய வாய்ப்பின் இடமாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளையும் வீணாக்காதீர்கள்.
வேலை தேடுகிறவர்களுக்கு 5 நடைமுறைகள், முடிவுகள். இப்பொழுது வேதாகமத்தோடு சேர்த்து நம்முடைய 5 விஷயங்களை செய்வோம். முதலாவது, தினமும் குறைந்தது சில வேலைகளுக்கு குவாலிட்டி அப்ளிகேஷன் அனுப்புங்கள். எண்ணிக்கைக்கு மட்டும் அப்ளை செய்யாதீர்கள். உங்கள் ரெஸ்யூமை அந்த வேலைக்கு ஏற்றபடி மாற்றுங்கள். தினமும் ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 30 முதல் 60 நிமிடங்கள் கூட போதும். இன்டர்வியூ ப்ராக்டிஸ் செய்யுங்கள். நீங்கள் என்ன தெரியும் என்பதை மட்டுமல்ல, அதை எப்படி சொல்லப் போகிறீர்கள் என்பது முக்கியம். நெட்வொர்க் செய்யுங்கள். உங்கள் வேலையை தெரிந்தவர்களிடம் உங்கள் வேலை தேடவில்லை என்று சொல்லுங்கள். ஒரு வாய்ப்பு எங்கிருந்து வரும்? 5வது, ஜெபத்தை முயற்சியையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். காலை, கர்த்தாவே, இன்று என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஞானம் கொடு என்று ஜெபியுங்கள். பிறகு எழுந்து செயல்படுங்கள். மனம் உடைந்தவர்களுக்காக வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் ஒருவர் பல மாதங்களாக வேலை தேடுகிறீர்கள். உங்கள் சேவிங்ஸ் குறைந்து கொண்டிருக்கலாம், குடும்ப அழுத்தம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், நண்பர்கள் எல்லாரும் முன்னேறுகிறார்கள் என்று தோன்றலாம். நீங்கள் மட்டும் ஒரே இடத்தில் நிற்பது போல இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, தயவு செய்து உங்களை விட்டு விடாதீர்கள். ஒரு வேலை கிடைக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள். ஒரு இன்டர்வியூ தோல்வி அடைந்தது என்பதற்காக உங்களை தோல்வியாளர் என்று அழைக்காதீர்கள். ஒரு நிறுவனம் உங்களை ரிஜெக்ட் செய்ததற்காக தேவனும் உங்களை ரிஜெக்ட் செய்துவிட்டார் என்று நினைக்காதீர்கள். உங்கள் கதை இன்னும் முடியவில்லை. இப்பொழுது நாம் ஒன்றாக ஜெபிப்போம். நீங்கள் வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அன்பான பரலோக தகப்பனே, இன்று வேலைக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு மனிதரையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுடைய மனதில் இருக்கும் பயத்தை அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறீர். அவர்கள் அனுப்பிய அப்ளிகேஷனை அறிந்திருக்கிறீர். அவர்கள் சந்ததி ரிஜெக்ஷன்களை அறிந்திருக்கிறீர். அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்களுக்கு ஞானம் தாரும். சரியான வாய்ப்பையும் அடையாளம் காணும் ஞானத்தையும் தாரும். தவறான வாய்ப்புகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும் ஞானம் தாரும். அவர்களின் திறமைகளை வளர்த்து கொள்ள உதவி செய்யும். அவர்களுக்கு சரியான மனிதர்களின் சந்திக்க உதவி செய்யும். அவர்கள் முயற்சிகளில் வழி நடத்தும். அவர்கள் மனம் உடைந்து போகாமல் காத்துக்கொள்ளும். காத்திருக்கும் காலத்தில் உம்மை நம்பும் விசுவாசத்தை தாரும். அவர்களுடைய வாழ்க்கைக்கான உமது சித்தத்தின்படி கதவுகளை திறந்தருளும். கர்த்தாவே, வேலை மட்டுமல்ல, அவர்கள் நல்ல எதிர்காலத்தையும் வழி நடத்துதலையும் தாரும். என்னால் முடியாது என்று நினைத்த இடத்தில் தேவனுடைய உதவியால் நான் முன்னேறுவேன் என்று சொல்லும் தைரியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் பார்த்த 7 உண்மைகளை ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளுவோம். வேலை தாமதிக்கிறதா என்பதால் தேவன் உன்னை மறந்து விட்டார் என்பது அர்த்தமல்ல. காத்திருக்கும் காலத்தில் உன்னை தயார் செய்யும் காலமாக இருக்கட்டும். ஜபத்தோடு முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே. சிறிய வாய்ப்பை சிறியதாக நினைக்காதே. உன் வேலை உன் மதிப்பை தீர்மானிக்காது. தேவனுடைய நேரத்தை நம்பு. அதனால் முயற்சியை நிறுத்தாதே. நீங்கள் வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் இன்றிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றுங்கள். வேலை எப்போதும் கிடைக்கும் என்று மட்டும் கேட்பதை நிறுத்திவிட்டு, வேலை கிடைக்கும் வரை நான் என்னை எப்படி தயார் செய்யப் போகிறேன் என்று கேளுங்கள். நம்பிக்கை விடாதீர்கள். முயற்சி விடாதீர்கள். ஜபத்தை விடாதீர்கள். தேவனை விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை. காத்திருக்கும் காலம் வீணாக காலம் அல்ல, அது தயாராகும் காலமாக இருக்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வராஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடியும் மனம் உடைந்து இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கு இந்த ஒரு வார்த்தை இன்னும் தேவைப்படலாம். காத்திரு, நம்பிக்கை விடாதே, முயற்சி செய், நிறுத்தாதே. தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன்.